வணக்கம் எல்லாருக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில ரகசியங்களை திறக்கறதுக்கு ஒரு சாவி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த சாவி பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் வேத ஜோதிடம் அல்லது ஜோதிஷம். இது நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற ராசி பலன் மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இது ரொம்ப ஆழமானது, பிரபஞ்சத்தோட நம்மள கனெக்ட் பண்ற ஒரு அறிவியல்னே சொல்லலாம். வாங்க இந்த சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வரலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க லைஃபுக்குன்னு ஒரு யூசர் மேனுவல் இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாம், எப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கலான்னு எல்லாத்தையும் சொல்ற ஒரு கைடு. அப்படி ஒரு விஷயம் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த கைடு பேரு தான் ஜோதிடம். சமஸ்கிருதத்துல ஜோதிஷ் அப்படின்னா ஒளியின் அறிவியல். நம்மளோட பாவைக்கு வெளிச்சம் காட்டுற ஒரு அறிவியல். இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. வேதங்களோட 6 முக்கியமான அங்கங்கள்ல, அதாவது வேதாங்கங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால தான் இத வேதத்தோட கண்களே அப்படின்னு சொல்வாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம டெய்லி பார்க்குற ராசி பலனுக்கும் இந்த ஆழமான அறிவியலுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. இதோட வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையானது. வேத காலத்துல பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்யும்போது அதுக்கு சரியான நேரம், முகூர்த்தம் பார்க்கறதுக்காகத்தான் இந்த ஜோதிடமும் உருவானது. அங்கிருந்து பராசர முனிவர் மாதிரி பெரிய ரிஷிகள் இதை ஒரு முழுமையான சாஸ்திரமா வடிவமைச்சாங்க. அதுக்கப்புறம் வராகமிகிரர் மாதிரி பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்து வானியல் கணக்குகள் எல்லாம் இதோட சேர்த்து இன்னும் துல்லியமா, இன்னும் அறிவியல் பூர்வமா மாத்தினாங்க. இது ஒரு மிகப்பெரிய அறிவு பரம்பரை. சரி, ஜோதிடத்தோட அடிப்படைக்குள்ள போலாமா? முதல்ல நாம பார்க்க வேண்டியது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னா உடனே நம்ம வீட்ல இருக்க கேலண்டர் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இது வெறும் தேதி, கிழமை சொல்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. சொல்லப்போனா இது நேரத்தோட குவாலிட்டியை, அதாவது அதோட தன்மையை அளக்கிற ஒரு காஸ்மிக் கிளாக், ஒரு பிரபஞ்ச கடிகாரம். பஞ்ச அங்கம் பேர்லயே இருக்கு பாருங்க. 5 அங்கங்கள். அது என்னென்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், அப்புறம் கரணம். இந்த 5 சேர்ந்து தான் ஒரு குறிப்பிட்ட நாளோட எனர்ஜி, அதோட வைப் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுது. இப்போ ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கணும்னா இந்த 5 விஷயமும் சாதகமா இருக்கான்னு பார்த்து செய்யறது ரொம்ப நல்லது. சுருக்கமா சொல்லணும்னா எல்லா நாளும் ஒண்ணு கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனிப்பட்ட சக்தி, ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறது தான் பஞ்சாங்கம். அடுத்தது இந்த ஆட்டத்தோட முக்கியமான பிளேயர்ஸ் நவகிரகங்கள். இப்போ கிரகங்கள்னு சொன்னதும் நமக்கு ஸ்கூல்ல படிச்ச மாதிரி வானத்துல சுத்திட்டு இருக்கிற கோள்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அவை வெறும் பாறைகளும் வாயுக்களும் கிடையாது. அவை நம்மளோட உணர்ச்சிகளை, எண்ணங்களை, ஏன் நம்மளோட செயல்களை கூட கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த எனர்ஜி சென்டர்ஸ். நம்ம பர்சனாலிட்டியை ஒரு பில்டிங் மாதிரி நினைச்சுக்கிட்டா அதுக்கு 2 முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன். சூரியன் யாருன்னா நம்மளோட ஆன்மா, நம்மளோட வில் பவர், நம்மளோட தன்னம்பிக்கை. ஆனா சந்திரன் நம்மளோட மனம், நம்மளோட உணர்ச்சிகள். இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா, அமைதியா ஃபீல் பண்றீங்களா, இல்ல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கீங்களா? அதுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கிற சந்திரன் ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். சரி, இப்போ 2 பெரிய டீச்சர்ஸை பத்தி பார்ப்போம். வியாழன், அதாவது குரு, அப்புறம் சனி. குரு ஒரு நல்ல வாத்தியார் மாதிரி, ரொம்ப அன்பா, மென்மையா நமக்கு ஞானத்தையும் வளர்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு. ஆனா சனி அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஹெட்மாஸ்டர் மாதிரி. அவர் நமக்கு கஷ்டங்கள், தாமதங்கள் மூலமா ஒழுக்கத்தையும் கடின உழைப்பையும் வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் கத்துக் கொடுப்பார். 2 பேருமே நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம். ராகுவும் கேதுவும் இவங்க நிஜமான கிரகங்களே கிடையாது. இவங்கள நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க தான் நம்மளோட ஆன்ம பயணத்தோட திசை காட்டி. கேது நாம ஏற்கனவே கத்துக்கிட்ட விஷயங்கள், நம்மளோட கடந்த காலத்தை குறிக்குது. அது ஆன்மீகத்துக்கான பாதை. ஆனா ராகு அதுக்கு நேர் எதிர். இந்த ஜென்மத்துல நாம எதை அடையணும்னு துடிக்கிறோமோ, நம்மளோட ஆசைகள், லட்சியங்கள், அதையெல்லாம் ராகு குறிக்குது. இது நம்மளோட கர்மாவின் அச்சு. ஓகே, இப்போ பிளேயர்ஸை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அவங்க விளையாடுற கிரவுண்ட் பத்தி பார்க்கலாமா? அந்த கிரவுண்டு தான் 12 ராசிகள். இந்த கிரகங்கள் ராசிகள் விஷயத்த ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. கிரகங்கள் எல்லாம் ஒரு கம்பெனியோட மேனேஜர்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 12 ராசிகளும் அவங்க வேலை செய்யற 12 அழகழகு ஆஃபீஸ் மாதிரி. யோசிச்சு பாருங்க, ஒரு மேனேஜர் அவருக்கு பிடிச்ச வசதியான ஆஃபீஸ்ல இருந்தா அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஆனா சரியில்லாத ஆஃபீஸ்ல இருந்தா தடுமாறுவார் இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். கிரகங்களோட சக்தியும் அது இருக்கிற ராசியை பொறுத்து மாறும். அந்த ஆஃபீஸ் அனாலஜியை தொடர்ந்தா ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒரு ஓனர் இருப்பார் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி கிரகம் இருக்கு. ஒரு கிரகம் தன்னோட சொந்த ராசியில, அதாவது தன்னோட சொந்த வீட்ல இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு சிம்ம ராசி சூரியனோட சொந்த வீடு, கடகம் சந்திரனோடது. இந்த மாதிரி ஒரு கிரகம் எங்க இருக்குங்கிறத வச்சுதான் அதோட உண்மையான பலத்தை நாம கணிக்க முடியும்.
சரி, நாம ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்கு, ராசிகள் என்னன்னு பார்த்துட்டோம். ஆனா ஜோதிடத்தோட ஒரு மிக முக்கியமான ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவி இருக்கு. அதுதான் தசா அமைப்பு. உங்க ஜாதகத்தை உங்க வாழ்க்கையோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுல எல்லா விஷயமும் இருக்கும். ஆனா எந்த விஷயம் எப்போ நடக்கும்னு சொல்ற டைமிங் சிஸ்டம் தான் இந்த தசா. இதுதான் உங்க லைஃபோட மாஸ்டர் டைமர். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கைய எந்த கிரகம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியுமா? உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டதுக்கு பின்னால எந்த கிரகத்தோட எனர்ஜி வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில் தசா அமைப்புல தான் இருக்கு. ஜோதிடத்துல பொதுவா பிம்சோத்ரி தசா முறையை தான் பயன்படுத்துவாங்க. இது ஒரு 120 வருஷ சைக்கிள். இதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில குறிப்பிட்ட வருஷங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமா சுக்கிரன் தசா 20 வருஷம் நடக்கும், சூரியன் தசா 6 வருஷம் நடக்கும். ஒருத்தருக்கு எந்த தசா நடக்குதோ அந்த நேரத்துல அந்த கிரகத்தோட குணங்கள் தான் அவங்க வாழ்க்கையில அதிகமா பிரதிபலிக்கும். உங்க வாழ்க்கையோட முதல் தசா எதுன்னு தீர்மானிக்கிறது நீங்க பிறந்தப்போ சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருந்தாருங்கிறத பொறுத்துதான். சரி, இப்போ நாம பஞ்சாங்கம், நவகிரகங்கள், ராசிகள், தசா அமைப்புன்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாமா? இது எல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியா அமையுதுங்கிற முக்கியமான பகுதிக்கு நாம வந்தாச்சு. இத புரிஞ்சிக்க ஒரு அழகான உதாரணம் இருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு விதை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய மரமா வளர்றதுக்கான எல்லா திறமையும் எல்லா பொட்டென்ஷியலும் ஒளிஞ்சிருக்கும். ஆனா அந்த விதைக்கு எப்போ தண்ணி ஊத்தணும், எப்போ அது முளைக்கும், எப்போ அதுல இலை வரும், பூ பூக்கும், காய் காய்க்கும்னு சொல்றது தான் இந்த தசா அமைப்பு. புரியுதுங்களா? ஜாதகத்துல யோகம் இருக்கலாம், ஆனா அது வேலை செய்யறதுக்கான சரியான நேரம் வரும்போது தான் அதோட பலன் கிடைக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜோதிடங்கிறது நம்ம விதியே அப்படியே கல்மல் எழுதுன எழுத்துன்னு சொல்றது கிடையாது. அது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி, ஒரு வெதர் ரிப்போர்ட். நாளைக்கு புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நாம என்ன பண்ணுவோம்? ஜன்னலெல்லாம் மூடி பாதுகாப்பா இருப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வரப்போற சவாலான நேரங்களுக்கு நம்மள தயார்படுத்திக்கவும், வரல நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கவும் ஜோதிடம் ஒரு அருமையான கருவி. குடை எடுத்துட்டு போறதும் போகாததும் நம்ம கையில தான் இருக்கு. அப்போ உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்குன்னு பிரத்யேகமா ஒரு பிரபஞ்ச வானிலை அறிக்கை இருக்கு. அந்த அறிவோட வெளிச்சத்தை வச்சு உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க எப்படி இன்னும் சிறப்பா, இன்னும் தெளிவா, இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்திக்க போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். யோசிச்சு பாருங்க.